Hi, hello, welcome back to Ari Latest Designer. உங்களுக்கு யாருக்காவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு என்ன ப்ளவுஸ் வந்திருக்குன்னா ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தாங்க வந்திருக்கு. இதை வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் தான். இதோட சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் சாரீ. சரியா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் எப்பயும் போல் 3 லேயர் செயின் ஸ்டிச் நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் லேயர் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 4mm பீடு வச்சு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 4mm பீடு வச்சு நீங்கள் கொடுக்கும்போது சிங்கிளாக கொடுங்க, டபுளாக கொடுக்காதீங்க. சரியா? சிங்கிளாக வச்சு நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், நல்ல உங்களுக்கு லூஸ் விலகாமல் இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் சிங்கிளாக கொடுக்க சொல்கிறேன். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லேயர். இதை வந்து எப்பயும் போல் 2 வச்சு கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு 3 லேயர் கொடுத்துட்டாலே உங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லுக் வந்துடும், அதாவது ஓரளவுக்கு ப்ராடாக வந்துடும். ஸோ இந்த 3 லேயருக்கு அடுத்து நீங்கள் ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துக்கணும். இந்த ஸ்டோன் செயின் வந்து நார்மலாக நீங்கள் ஒட்டி வைக்கக்கூடாது, அதை சுற்றி நீங்கள் ஸ்டிச் போடணும். நம்ம பானா ஷேப்பில் வரும் இல்லையா, ஸ்டோன் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, ஆரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிச் தான் நீங்கள் போடணும். அந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டுட்டு சுற்றி போட்டுக்கணும். சரியா? அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து இந்த திலகம் சேஃப் ஸ்டோன் ஒட்டணும். இதுக்குரிய கேப் வந்து பார்த்திங்கன்னா 0.6 அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? இந்த 0.6க்கு நீங்கள் மார்க் பண்ணி லைன்லனா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த கோட்டு மேலே நீங்கள் வந்து இந்த திலகம் சேஃப் ஸ்டோனை வந்து நீங்கள் ஒட்டணும். அதே மாதிரி இந்த ஸ்டோன் வந்து நான் என்ன சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்மால் சைஸ் தான். இதுக்கடுத்து ஒரு மீடியம் சைஸ் இருக்குது, அதுக்கடுத்து பிக் இருக்குது. நீங்கள் பிக் சைஸும் வேணால் மீடியமும் வேணால், கொஞ்சம் ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி நம்ம சுகர் பீட் லேயர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் பெருசாக காட்டும். அதே மாதிரி இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அந்த ஸ்டோனை ஒட்டும் போது நான் எப்போயுமே சொல்கிறது தான், அதை சுற்றி கேப் விட்டுட்டு நீங்கள் ஒட்டுங்க. ஏன்னா நமக்கு சுற்றி நம்ம என்ன வரப்போகுது, சுகர் பீட் லேயர் வரப்போகுது. அதனால் கேப் விடுங்க, இல்லாட்டினா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். மறுபடியும் ஸ்டோனை பிரித்து ஒட்டுற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டோனை சுற்றி நீங்கள் லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னா, அந்த இடையில உள்ள கேப்பில் வந்து நம்ம லைனாக கொடுக்க போகிறோம். அது எதை யூஸ் பண்ணினா சுகர் பீடு, 3mm ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, இந்த ஆர்டரில் நம்ம கொடுத்துக்கணும். நல்ல ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் நீங்கள் மேக்ஸிமம் ஒயிட் பீடு யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் பீடு வேணான்னா நீங்கள் நார்மல் கோல்டன் பீடே யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அந்த இடையில உள்ள கேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மீடியமாக எனக்கு போதும், அதாவது எனக்கு ரொம்ப ஒர்க் வேணாம் சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த லைனில் என்ன நான் கொடுக்குறேன் இல்லையா, இதோட இந்த டிசைனை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாம், இன்னும் எனக்கு நல்லா ப்ராட் லுக்கில் இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த திலகம் சேஃப் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன டிசைனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அப்படியே நீங்கள் மேலே நீங்கள் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராட் லுக்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லுக்கோடு எனக்கு போதுன்னா நிப்பாட்டிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இது ப்ரைடல் ப்ளவுஸ்ன்றனால நான் கொஞ்சம் ஹெவியாகவே கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். இன்னும் அகலமாக, அதாவது 1 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும் நான் கொடுக்குற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு புட்டா டிசைன் மேக்கிங் தான். இது எப்படின்னா 3mm ஒயிட் பீடு அண்ட் சுகர் பீடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோல்டன் கலர் 3mm பீடு அண்டு சுகர் பீடு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த புட்டா மாதிரி டிசைன் வந்து அந்த திலகம் சேஃப் ஸ்டோனுக்கு மேலேயே நீங்கள் கொடுத்துக்கணும். இதை மாதிரி எல்லா இதுக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு இந்த டிசைன் வந்து நல்லாவே ப்ராடாக கிடச்சிரும், ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த டிசைன். இதோட ஸ்லீவ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.